வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு கிடையாது. ஸோ மார்க்கெட்டை தவிர மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரைனிங் அடுத்த சனிக்கிழமை 19th நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரைனிங் அண்ட் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நேத்தோட வீடியோட பிகினிங்கில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 27th நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. 6 months மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. கம்ப்ளீட்டாக கைப்பிடிச்சு ஆரம்பத்தில் இருந்து ஒரு 3 to 4 months ட்ரைனிங், அதுக்கப்புறமா கைப்பிடிச்சு உங்களுக்கு ட்ரேடிங்கும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அப்படி போகும்போதும் உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும். டைஜஸ்ட் ஆக 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 ரைட் ஜீரணம் ஆக ஆக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ஜாயின் பண்ணலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் 7th and 8th பேட்ச். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. விவரங்களுக்கு நேத்தோட வீடியோட பிகினிங்கில் வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பற்றி மார்க்கெட்டுன்னு நம்ம பேசுவோம்னா, பட் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து காசு விட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் மங்காத்தா, இதை வந்து ஒரு சூதாட்டம்ன்ற மாதிரி ஒருத்தர் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இது வந்து பெரும் கை வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருக்கா? இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ரைட், டெஃபினட்டாக தெர் இஸ் அ மேனிப்புலேஷன். பட் என்டையர் மார்க்கெட் மேனிப்புலேஷனான்னு கேட்டால் கிடையாது. மூணாவது, இதில் பெரும் பணம், அதாவது ஹியூஜ் பணம் வச்சுருக்கவங்க, 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அவங்க வந்து மற்றவங்கள வந்து தூக்கி சாப்பிட்றாங்க. எஸ், தூக்கி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் உள்ளே வருதா, இல்லை நிஜமாகவே மார்க்கெட் மூவ் ஆகுதா, அண்ட் இங்கே இந்த லெவலில் இருந்து கரெக்டாக மார்க்கெட் தூக்க போகுதா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 85-90% வந்து கெஸ் பண்ண முடியும். நான் வந்து சொல்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நான் சொல்ல, கெஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு என்ன சாதகமாக இருக்குது, என்ன பாதகமாக இருக்குது, இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கணும். இந்த எக்ஸாக்ட்லி இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம ட்ரைனிங்கில் வந்து சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு 11 பாயிண்ட்ஸ் ரைட். இந்த 11 பாயிண்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான மைண்ட் செட். ரைட், இன்றைக்கி டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கரெக்டாக, மார்க்கெட்டில் வந்து எப்படி நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக காசு பண்ண முடியும். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இந்த 11 பாயிண்ட்ஸ் ரைட், இந்த 11 பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஷேர் மார்க்கெட்டில் தெர் இஸ் நத்திங் கால் கேரண்டி. ரைட், நானும் இது வரைக்கும் என்றைக்குமே வந்து கேரண்டின்ற விஷயத்த வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ப்ராபபிலிட்டி, வரலாம். நான் அடிக்கடி என் ப்ரோக்ராமில் வந்து நான் சொல்கிற வார்த்தை வந்து வரலாம், இதுதான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். வரும்ன்றது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து இது எக்ஸப்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரைட், மார்க்கெட் வந்து ஒரு பெரிய விளையாட்டு மைதானம். டெய்லி 5 லட்சம் கோடி வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது ஆவரேஜாக. ரைட், 5 lakh crores. ரைட், நீங்கள் பெரிய ஜாம்பவானாக இருக்கட்டுமே, 10,000 கோடி எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் ஒன்றுமே இல்லை, ஜுஜுபி. ரைட், நீங்கள் எடுத்துகிட்டு வரது வந்து 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி அவ்வளோதான். அப்போ 5 லட்சம் கோடி மார்க்கெட்டில் விளாடுதுன்னு சொன்னால் உங்கள் பணம் என்னாதுன்றது யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? ரைட், ஸோ ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் அதோட வேலை பண்ணிட்டு போகும், நீங்கள் உங்களோட வேலை பண்ணிட்டு போகணும். ஸோ மார்க்கெட்டில் தெர் இஸ் நத்திங் கால்ட் கேரண்டீட். நீங்கள் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்றது எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தை ஜீரணம் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கேரண்டி கொடுக்காதுன்றது நீங்கள் இது பண்ணால் 99% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுது. பாயிண்ட் 1, மார்க்கெட்டில் வந்து அடுத்தது என்ன நடக்கும் சத்தியமாக முடியாது. பாயிண்ட் 1ல் சொன்னது தான், ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கேஷ் போடுறீங்க, இந்த கேஷ் என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியாது. ரைட், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து உங்கள் பேரில் இருக்குது, அது ஸ்டாக் மேலே பிச்சுக்கிட்டு போகுதா இல்லை கீழே பிச்சுக்கிட்டு போகுதான்றது தெரியாது. பட்
என்ன வேணும்னு சொன்னால் ரெண்டு விஷயம். எட்ஜ், ரைட்? நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க தெரியுமா? நான் வந்து சொல்கிறேன்ல, சில பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம சில விஷயத்தை அனலைஸ் பண்ணுறோம். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக இருக்கலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸாகவும் இருக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் பேசிக்காக கம்பெனி வந்து என்ன மாதிரி கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்க, எவ்வளோ கேஷ் போட்டிருக்காங்க, எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ கடன் இருக்குது, இதுக்கு எவ்வளோ மார்ஜின், அதாவது வட்டி கட்டுறாங்க, கடன் வட்டி போக செலவுகள்லாம் போக எவ்வளோ ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் வருது, அதெல்லாம் பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சிருக்கா, ப்ரீவியஸ் வீக் ஹை உடச்சிருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் பண்ணுவாங்க. பிரேக் அவுட் பேட்டர்ன் ஒருத்தர் பார்ப்பாங்க, ஃபிபனாச்சி ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒரு சில பேரை வந்து கேண்டில் ஸ்டிக்கை வச்சு பார்ப்பாங்க, ஒரு சில பேரை வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ஏதோ ஒரு மெத்தட். பட் என்ன வேணும்னு சொன்னால் உங்களோட டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி, ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரே விஷயத்தை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறது தான் வேணும். அண்ட் உங்களோட டிசிப்ளின் இருக்கணும். இதுதான் மெயின் செகண்ட் பாயிண்ட். இப்போ நான் வந்து இந்த டிசிப்ளின் இருக்கணும், ரிப்பீட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நான் சொன்னேன் தெரியுமா? இந்த கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்ட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். புரியுதா? நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு என் கேரக்டருக்கு இதுதான் வந்து நான் வந்து மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், இப்படி நான் வந்து பாயிண்ட் 1 நான் இந்த இதெல்லாம் பார்ப்பேன், பாயிண்ட் 2 இதெல்லாம் பார்ப்பேன், பாயிண்ட் 3 இந்த டேட்டாஸ்லாம் பார்ப்பேன், பாயிண்ட் 4 நேற்று மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அண்ட் பேஸ்ட் ஆன் தட் என்ன லெவல் இருக்குது, இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நம்பர்ஸ்லாம் எழுதுவோம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த கன்சிஸ்டன்சி வேணும். இந்த ஹோம்ஒர்க் வந்து மார்க்கெட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சி வேணும். மார்க்கெட் கன்சிஸ்டண்ட்டாக போகுன்றது எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு அப்படி இருக்கும், நாளான்னைக்கு அப்படி இருக்கும். நீங்கள் லாஸ்ட் 5 டேஸாக நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட் பார்க்குறீங்க. இந்த 2020, அதாவது இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2020க்கு அப்புறமா மார்க்கெட் உள்ளே பூந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் த பீப்புள் இந்த ஆக்சுவல் ஃபாலை வந்து பார்க்காத ஆட்கள். அவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, இட் இஸ் ஒன்லி எ ரிப்பீட்டிஷன். 2 நாள் கீழே விழுவோம், இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் மேலே போகும். யாருமே வந்து கண்டினியூஸாக 1-2 months வந்து மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே விழுந்து பார்த்தது கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் சீயிங் 4 months கன்சிஸ்டண்ட்டாக கீழே விழுவுது. அண்ட் தட் டு 20% பக்கமாக கீழே விழுந்துருச்சு. இன்னமும் எவ்வளோ உழுவுன்றது தெரியாது. அண்ட் இதுக்கே வந்து பயந்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் 8-10 months வந்து மார்க்கெட் கீழே உழுவுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் கன்சிஸ்டண்ட்டாக இப்படி தான் இருக்குன்றது சொல்ல முடியாது. பட் உங்களோட டிசிப்ளின், உங்களோட வே ஆஃப் ட்ரேடிங், உங்களோட வே ஆஃப் அப்ரோச் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் எல்லாரும் சொல்கிற டைலாக், ஓகே, எப்படியா இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து அப்சைடில் தான் போகுன்றது. சத்தியமாக அப்சைடு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் எடுத்துங்க, 30 years கழித்து ப்ரீவியஸ் ஹையை உடச்சிருக்கு, ரைட்? 30 years 30 வருஷம் கழிச்சு ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சு 2024. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, சார் எப்படியா இருந்தாலும் மேலே போகும். சத்தியமாக போகணுன்ற அவசியம் கிடையாது. நீ வாங்கியிருக்கிற, அதாவது நம்ம எப்பயுமே இது நடக்கும், நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக் எப்பயுமே கீழே வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க நான் வாங்கினனால கீழே போகுதுன்றது. சத்தியமாக அப்படி கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அந்த மைண்ட் செட்டில் போய் உள்ளே போய் மாட்டுவாங்க. இப்போ எடுத்துங்களா, கோல்டு எடுத்துங்களா, கோல்டு பிச்சுக்கிட்டு மேலே போகுது, எல்லாரும் உள்ளே போவாங்க. அதோட செட்டப் வந்து பயங்கர டேஞ்சரஸ் ஜோனில் நிற்கிது, ரைட்? அது கீழே விழுவுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எனிவே, இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு ரைட் இதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து கன்சிஸ்டன்சின்றது உங்களோட அப்ரோச்சில் இருக்கணும், உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணும், உங்களோட ரொட்டீனில் இருக்கணும். மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த அப்ரோச் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் எப்படி போனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன், இது வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, மற்றவங்களுக்கு மேலே வந்து இது வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. எல்லோரும் ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, ரைட்? ஊரில் யார் வேணால் அந்த மெத்தட் சொல்லிட்டோம். நீங்கள் வந்து அந்த மெத்தட் எடுத்து போடுவீங்க, போட்டுட்டு அப்பா இது ஒர்க் ஆகலைன்னுவீங்க.
எடுத்தோன்னே போட்டுட்டு ஒரு ஒரு 2 ட்ரேட் போடுவீங்க, இல்லை ஒரு ட்ரேட் போடுவீங்க, சார் ஒர்க் ஆகலை சார், ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னுவாங்க. பட் பேசிக்காக என்ன வேணும், நீங்கள் போடுற அந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த எட்ஜு எப்போ கண்டுபிடிக்கும்னால் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் 3 ட்ரேடில் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் உங்களோட ரிப்பிட்டேஷன் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10-15 ட்ரேட்ஸ் நீங்கள் போடும் போதும் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரும். ரைட், அங்கே தான் வி ஆர் யூஸிங் அகெயின் த வேர்ட் கன்சிஸ்டன்சி. இது நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னால் அதே தப்பை மறுபடி பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ரைட், இப்போ 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொன்னால், நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறது இல்லை என் ட்ரைனிங்கில், நான் கம்ப்ளீட் மெத்தட்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் அந்த மெத்தட்ஸ், அதாவது மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணும் அந்த மெத்தட்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களோட கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னு தான் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், நான் இந்த ஸ்ட்ராட்டஜி உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்டிங் பண்ணுறேன். ரைட், இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இப்படி போடும் போதும் என்ன ஆகுது. அண்ட் எப்பயுமே நான் வந்து எங்கள் ட்ரைனிங்கில் வந்து டஃப் சிச்சுவேஷன் தான் எடுப்போம். ஈஸியான சிச்சுவேஷன் இங்கே பாருப்பா சார்ட் இப்படி இருக்குன்றது எடுக்க மாட்டோம். லைவ் மார்க்கெட்டில் எடுத்து சார்ட்டை வந்து போட்டு இந்த மார்க்கெட்டில் வந்து எங்கே போகுது அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஃபெயிலியர் ஆச்சுனால் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கணும். நம்மளோட மெத்தடாலஜியில் தப்பு இருக்கா, இல்லை நம்மளோட மெத்தடாலஜி கரெக்டு, அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்குது. ஒரு விஷயத்த 2-3 தடவை பண்ணிட்டு கிடையாது, ரிப்பீட்டடாக அதை நீங்கள் பண்ணும் போது தான் இட் பிகம்ஸ் யுவர் மெத்தட். அண்ட் அந்த மெத்தட் எது வரைக்கும் ஒர்க் ஆகும், மார்க்கெட் இந்த ட்ரேடிங் மெத்தடுக்கு சூட் ஆகிற வரைக்கும் ஆகும். மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், 2018க்கு முன்னாடி மார்க்கெட் வேறு மாதிரி இருந்துச்சு. 2020க்கு அது 2018 to 2020 வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. 2020 to 2022 கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. 23, 24 டோட்டலி வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் 25 சத்தியமாக வந்து வேறு லெவலில் இருக்குது. ரைட், ஸோ என்ன மெத்தட் நீங்கள் 2018க்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்களோ இன்றைக்கி டேட்டில் யூஸ் பண்ண முடியாது. நிஃப்டி பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நிஃப்டி பி ப்ரைஸ் டு ஈக்விட்டி அந்த ரேஷியோ இருக்குல்ல, நிஃப்டி பி முதல்ல வந்து 16, 17 இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். 28 போச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம். இது மாதிரி மெத்தட் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு டேட்டில் அந்த மெத்தடை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சத்தியமாக ஒர்க் ஆகாது. ஸோ 2018 எண்ட்லேயே அதை மூட்டை கட்டி வச்சாச்சு. ரைட், நோ மோர் ஐ லுக் அட் PE ரேஷியோ ஆஃப் நிஃப்டி. அண்ட் PE ரேஷியோ ஆஃப் கம்பெனிஸும் பார்க்குறதில்ல. ஒரு சில PE ரேஷியோலாம் வந்து 99, 100லாம் இருக்குது. ரைட், ஸோ PE ரேஷியோ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் இருக்குது. ரைட், ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நான் சொன்னேன், மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நிஜமாகவே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இருக்கும் போதும் அந்த ரிஸ்க்குக்கான மெத்தட், அந்த ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸ் நீங்கள் வந்து யோசிக்கலாம். ரைட், ஸோ நீங்கள் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க. பைக் ஓட்டிகிட்டு போகும்போதும் ரிஸ்க் என்ன இருக்குது, போலீஸ்காரன் பிடிக்கிறதுன்றது அடுத்த விஷயம். கீழே ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும், ஹெல்மெட் போட்டுட்டு போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ரேசிங்க்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீ பேட் போட்டுக்கிறோம், மற்ற அந்த ஜாக்கெட்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதுக்கு தந்தாப்பில் யூ ஆர் டேக்கிங் தி மெத்தடாலஜி. ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்குக்கு வந்து என்ன அவாய்ட் பண்ணுவோம், வி ஆல்வேஸ் லுக் அட் தி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. எனக்கு வந்து 10 ரூபா பணம் கிடைக்கிதுன்னு சொன்னால் நான் மேக்ஸிமம் 2 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். ரைட், நான் வந்து 2 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 10 ரூபா ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போக முடியும். ரைட், இன்னொன்று விஷயமும் நான் பேசுகிறேன் அப்புறமா, அது அடுத்த பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொன்னால் அந்த ரிஸ்க்குக்கான ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும். அண்ட் அந்த ப்ரொடெக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க சொன்னால் உங்களோட டோட்டல் பிளான் வந்து காலி ஆகும். அண்ட் நீங்கள் உங்களுக்கே கத்தி எடுத்து குத்திக்கிற மாதிரி அது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும். ரைட், டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் பிவட் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம்.
இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. மூவிங் ஆவரேஜ் லோவில் வந்து போடுவாங்க. அது மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, ரைட்? கேண்டில் ஸ்டிக் லோவில் போடுவாங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் போட்டால் தயவு செஞ்சு அந்த ஸ்டாப் லாஸை மதிச்சிடுங்க. அந்த ஸ்டாப் லாஸ்ட்டை வரும்போது ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்ருவாங்க. இல்லை ஸ்டாப் லாஸ் அது வந்து போயிடுச்சுன்னா இவங்களே மனசில் வந்து தேத்திப்பாங்க. இல்லை இதை வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக்கு அண்ட் இதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கு வந்து மேலே போகும். நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கிறேன், இல்லை நான் சொல்ல. இப்போ ரீசெண்டாக எடுத்துங்க, ரேணுகா சுகர்ஸ் ஆகட்டும், ஹிந்துஸ்தான் பஜாஜ் ஆகட்டும், இல்லை ஐஓபி ஆகட்டும், சுஸ்லான் ஆகட்டும். சுஸ்லான்லாம் வந்து 50% வந்து நான் ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறேன். பெரிய தப்பு, ரைட்? ஹிந்துஸ்தான் பஜாஜ்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் வரும்போது இல்லை இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, சூப்பராக போகும், ரைட்? அந்த நம்பிக்கையில் இருந்துச்சு. கடைசியாக வந்து 60% லாஸில் வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக நான் போட்ட ஸ்டாப் லாஸில், இல்லை நான் ட்ரெயின் பண்ணுற ஸ்டாப் லாஸில் போட்டிருந்தேன், இந்த லாஸ் வந்திருக்காது. ஸோ எப்பயுமே உங்களோட சிஸ்டம் இருக்குது, உங்களோட ரிஸ்க் இருக்குது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணுமோ தயவு செஞ்சு பிரேக் அடிங்க, ரைட்? கார் எப்படியா இருந்தாலும் முன்னாடி போகுது, இல்லை முன்னாடி இருக்கிற வண்டி நவுந்துரும், பிரேக் அடிங்க, மறுபடியும் வேணால் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ரிஸ்க் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அண்ட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான என்ன மெத்தட் நீங்கள் போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, இல்லை ஹெட்ஜ் பண்ணுறீங்க, இல்லை என்ன மெத்தட் வேணால் பண்ணுங்கள், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது பண்ணாத இருந்தால் மார்க்கெட்டில் நீங்கள் சீக்கிரமாக வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க. இதில் வந்து ப்ரீவியஸ் நான் சொன்னேன் தெரியுமா, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுங்கன்றது. லாஸ் ஆகிடுச்சு, இல்லை இது வந்து இப்படி வந்துடும், அந்த மைண்ட் செட்டு. ஏன் அந்த மைண்ட் செட் வருதுன்னு சொன்னால் பயம், ரைட்? மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண உள்ளே வரத்துக்கே வந்து பயம். என்னன்னா மார்க்கெட்டில் வந்து காசு போயிடும்பா. நிறைய பேர் வந்து காசு விட்டுருக்காங்க. 95% ஆஃப் த பீப்புள் உள்ள ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து லாஸில் போயிருக்கிறாங்க. கரெக்டு இல்லைன்னு நான் சொல்ல. அவங்களாம் ட்ரேடர்ஸ். நீங்கள் இன்வெஸ்டராக வரீங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி யூ வில் கெட் பெட்டர் ரிட்டர்ன் தென் யுவர் எஃப்டி. அதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக் வந்து பிச்சுக்கிட்டு மேலே போகணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ மார்க்கெட்டில் உள்ளே வரும்போதும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிங்க. இந்த பிஸ்னஸ், இட்ஸ் அ பிஸ்னஸ், ரைட்? இந்த பிஸ்னஸில் லாஸ் வரும், அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகுது, உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும் தெரியுமா? வெளியில் வந்துடுங்க. என்ன லாஸ் ஆச்சோ அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். நீங்கள் கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க, எந்த ரோட்டில் போகிறோன்னு தெரியலன்னு சொன்னால் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும், போகிற இடத்துல பார்த்துக்கலாமா நம்ம சொல்கிறோம். வண்டியை பிரேக் அடித்து பக்கத்தில் ஐயா இது எங்கே போகுதுன்னு கேட்குறோம்ல, இதே மெத்தட் தான். லாஸ் வருது, இந்த பிஸ்னஸில் லாஸ் கட்டாயம் வரும். லாஸ் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுன்றது நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கணும். அந்த பிளான் பண்ணுறதுல உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு சொன்னால் சத்தியமாக இந்த பிஸ்னஸ்க்கு வராதிங்க, எஃப்டி போட்டுட்டு உட்காருங்க, சரியா? ஸோ பாயிண்ட் 7க்கு நம்ம போகலாம். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களோட நம்பிக்கை. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களோட நம்பிக்கை, ரைட்? இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து மேலே போகும் இல்லை கீழே வரும், அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. மார்க்கெட் அப்படி நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும். நீங்கள் வந்து மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணல, ஞாபகம் வச்சுங்க. மார்க்கெட் என்ன பண்ணுமோ அது பண்ணும். நீங்கள் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணல, நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அந்த ப்ரைஸ். மார்க்கெட் அதோட வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நம்புறீங்க அதுதான் வேணும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போகுது சொன்னால் மேலே போனால் சந்தோஷம், மேலே போகலாட்டினா மார்க்கெட் அதோட வேலை பண்ணிகிட்ருக்கு. உங்களோட பிலீஃப் வந்து மார்க்கெட் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துலையும் மறுபடி 0.5 and 6 விஷயந்தான் வரும், ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கை வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ட்ரேட் பண்ணல, நீங்கள் உங்களோட நம்பிக்கையை தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஆட்டோமேட் இப்படி தான் போகும்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ உங்களோட நம்பிக்கை உங்களோட இருக்கட்டும், மார்க்கெட் அதோட வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பேசிக்லி என்ன பண்ணும்,
உங்களோட நம்பிக்கை இப்படி தான் போகுதுன்னு சொன்னால் சந்தோஷம், இல்லைன்னு சொன்னால் அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து நிச்சயமாக பண்ணி ஆகணும். பாயிண்ட் 7ஓட கண்டினியூஷன் தான் பாயிண்ட் 8. நீங்கள் வந்து ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்கீங்க. நான் வந்து பாயிண்ட் 2 பாயிண்ட் 3லலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன், எப்பயுமே வந்து யூ ஆல்வேஸ் டூ யர் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஹோம்ஒர்க் வரத்துக்கான வெயிட்டிங் நம்ம வந்து பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ட்ரேட் செட்டப்னுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து என் ஸ்ட்ராட்டஜி, இப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரேட் செட்டப்னுவோம் நம்ம. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. அடிக்கடி நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வார்த்தை, மார்க்கெட்டுக்கு வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் செஷனில் நீங்கள் வேர்வை சிந்துறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ போர்க்களத்தில் உங்களோட ரத்தம் சிந்துறது வந்து கம்மியாகும். ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரேட் செட்டப் நான் வந்து முந்தின நாளே சில சார்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சார்ட்ஸ்லாம் வந்து நாளைக்கு இப்படி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றது ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு ஸ்கேனிங் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கான நம்ம ஒரு மெத்தட் போட்டிருப்போம். அந்த மெத்தட் வரும்போது ஓகே இது எல்லாமே வந்து என் செட்டப்குள்ளே வருது. ஸோ செட்டப்குள்ளே வரும்போதும் அடுத்த நாள் நம்ம வந்து என்ன போடுறோம், இந்த 10 ஸ்டாக்கோட இதுதான் வந்து மெத்தட், நாளைக்கு ப்ரைஸ் இப்படி பிஹேவ் ஆச்சுன்னு சொன்னால் இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம போடுறோம். திஸ் இஸ் கால் ஒரு ட்ரேட் செட்டப். திஸ் இஸ் கால் ட்ரேட் ஜோன். என் செட்டப் மாதிரி மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து காமாக அமைதியாக ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செட்டப் வரட்டும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக காத்துக்கிறது புத்திசாலித்தனம். சிங்கம் வந்து எப்போ எடுத்தாலும் பசிச்சுன்னா கிடுகிடுன்னு ஓடுறதில்ல, அது வேட்டைக்கோசரம் வெயிட் பண்ணும். தூங்கிட்டு இருக்கும், வேட்டை ஆடணும் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் அது போய் வெயிட் பண்ணும், செட்டப்கோசரம் வெயிட் பண்ணும். ரைட், எங்கே வெயிட் பண்ணுன்றது அதுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த செட்டப் வரும் போதும் அடிக்கும். ஸோ இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் எல்லா மிருகத்தையும் ஓடி பிடிச்சி அது அடிக்காது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட். ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை திறந்தோடனே எனக்கு இது கரெக்டாக இருக்கணும், இதை ட்ரை பண்ணணும், அது ட்ரை பண்ணணும், அது கிடையாது. நம்மளோட ட்ரேட் செட்டப் என்னதுன்றது முதலே போட்டு அந்த செட்டப்க்கு வரணும். இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்லை உங்களோட செட்டப் மாதிரி மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம். 9வது பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து இங்கிலீஷில் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், வாட் யூ பிலீவ் யூ ஆர். நீ என்ன நம்புறியோ என்னதுன்றது அதுதான் நீ ஆகுவ. ரைட், நான் பணக்காரன்னு நினச்சா அது மாதிரி ஆகிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் யூ பிலீவ் யூ வில் பிகம். ஸோ மார்க்கெட்டையும் அதே மாதிரி தான். மார்க்கெட்டை வந்து இது சூதாட்டம் நினச்சிட்டு நீ உள்ளே விளாடுறன்னு சொன்னால் அது சூதாட்டம் தான்ப்பா, சத்தியமாக வேறு எதுவுமே கிடையாது. மார்க்கெட் வந்து இது வந்து இட் கோஸ் ஆஸ் பர் ஒரு 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 சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்படி போகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். நான்லாம் வந்து நம்புறது ஒரே ஒரு விஷயம், இது வந்து பியூர் சயின்ஸ் அண்ட் பியூர் மேத்தமெட்டிக்ஸ். ரைட், இது இப்படி தான் போகுன்றது நம்ம தீர்க்கமாக நம்புகிறேன். சப்போஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி போகலைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து மார்க்கெட் தப்பு கிடையாது, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் தப்பு கிடையாது. ஏன் கேல்குலேஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், அந்த தப்பு வந்து எங்கே நான் ரெக்டிஃபை பண்ணுன்றது நான் பார்ப்பேன். ரைட், இது மாதிரி ஒரு செட்டப் வந்துச்சுன்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்டேன்னு சொன்னால் எங்கே போய் நான் எஸ்கேப் ஆகணும், எப்படி எஸ்கேப் ஆகணுன்றது நிச்சயமாக நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடில் நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோட ஃபெயிலியர் ட்ரேடில் வந்து எப்பயுமே நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது உண்டு. இது மாதிரி ஒரு செட்டப் வந்து இது லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்ன பண்ணால் நான் இந்த இதில் வந்து நான் தப்பிக்க முடியுன்றது நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி மாற்ற முடியுன்றது பார்ப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வரணுன்றது நான் பார்ப்பேன். ஸோ இது வந்து ஆல்வேஸ் பீன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெஃபினட்டாக பாயிண்ட் முன்னாடி கூட பார்த்தோம், மார்க்கெட் எனக்கு புரியலையா தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வா. ரைட், அதே மெத்தட் தான் இங்கேயும் வந்து
பேசிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இதை வந்து சூதாட்டமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக வருமா, இதை செட் ரைட் பண்ணிட்டுனாவே உங்களோட 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அடுத்த பாயிண்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 10. எப்பயுமே வந்து எக்ஸாக்ட் செட்டப் வராது. இப்போ டிப்பிக்கலாக நான் சொல்கிறேன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து இது எக்ஸாக்டாக இப்படி தான் வரணும்ன்றது அவசியம் கிடையாது. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ப்ரீவியஸாக பார்த்தா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். எவ்ரி டே இஸ் எ யூனிக் டே, ரைட்? இப்போ அஸ்ட்ராலஜியில் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்பயும் இதே மாதிரி இருக்குன்னா சத்தியமாக இருக்காது. நியர் அபவுட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாக்ட் செட்டப் சத்தியமாக வராது. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் எக்ஸாக்ட் செட்டப் வந்து எப்பயுமே வந்து வராது. சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், இது மாதிரி இருக்குது, சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்ட் பேட்டர்ன்ஸ் வராது. ஸோ தயவு செஞ்சு எக்ஸாக்ட் பேட்டர்ன்ஸ் வரும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, இல்லை எங்கள் ட்ரைனிங்லேயும் வந்து நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுப்போம். அது வந்து டேட்டா வச்சுட்டு இருக்கிற பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், எக்ஸாக்டாக வரணுன்ற அவசியம் கிடையாது. சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரே மாதிரி இருக்கணுன்றதை எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பார்வையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 11 அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ட்ரேடிங் ரொம்ப சிம்பிளாக, சத்தியமாக பயங்கர சிம்பிள், ரைட்? லோவில் வாங்கணும், ஹையில் விற்கணும், ரைட்? 100 ரூபாய்க்கு வாங்கணும், 120 ரூபாய்க்கு விற்கணும், 20 ரூபா லாபம். ப்ரோக்கரேஜ் இது அதெல்லாம் போனால் நம்ம கையில் வந்து ஒரு 18 ரூபா கிடைக்கும். அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சிம்பிள். ஆனால் இது ஈஸியான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது, ரைட்? நிறைய பேர் வந்து இட் லுக்ஸ் வெரி சிம்பிள், பட் 2 தடவை சம்பாதிப்பீங்க, 4 தடவை சம்பாதிப்பீங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு குனிய வச்சு முங்குன்னு முங்கும். இதுதான் வந்து மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இட் லுக்ஸ் வெரி சிம்பிள், பட் இட் இஸ் நாட் ஈஸி. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கான செட்டப் போட்டு இதெல்லாம் பண்ணியும் மார்க்கெட் வந்து ஈஸியாக இருக்காது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் அதோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்ருங்க. கன்சிஸ்டண்ட்டாக பிரேக் அடிக்கணுமா பிரேக் அடி, ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வரணுமா வா, என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதா என்டர் பண்ணு, ப்ராஃபிட் புக் பண்ணணுமா, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராஃபிட் புக் பண்ணு. இது எல்லாமே வந்து முக்கியம். ஸோ மார்க்கெட்டில் வந்து செட்டப் முக்கியம், நீங்கள் போடுற செட்டப் முக்கியம், உங்களோட ரூல்ஸ் வந்து முக்கியம். அண்ட் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நம்ம ரூல்ஸை உடைக்கிறதுக்கு தானே ரூல்ஸே போட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ரூல்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட்டை வந்து பழி சொல்லுவோம். மார்க்கெட்டை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். மற்றவங்க மேலே பழி போடுறத முதல் நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் யூ அக்செப்ட் ஐ மேட் அ மிஸ்டேக். இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், எது நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களோட ஒர்க்கிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களோட ஸ்டாப் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ட்ரி எக்ஸிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். மார்க்கெட் அது பண்ணுற வேலை தான் பண்ண முடியும், ரைட்? மார்க்கெட்டில் யார் உள்ளே வராங்க யார் வெளியில் போகிறாங்க அதுக்கெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. சார்ட்டிங் மெத்தட்ஸில் வந்து நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல ஒரு பெரும் பணம் வந்திருக்கு, இந்த இடத்துல லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, இந்த இடத்துல வந்து சில்லற பார்ட்டி வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரைட்? அண்ட் அப்படி கண்டுபிடிக்கும் போதும் அதுக்கான வேலை என்ன பண்ணுமோ அது நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சிங்க, மார்க்கெட் இஸ் ரூல் பேஸ்ட். உங்களை நீங்கள் வந்து சுதாரிச்சிக்கிங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து கடல் மாதிரி. கடலில் வந்து அவ்வளோ ஐஸ்வர்யம் கிடைக்கிது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் அள்ளலாம். பட் நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களால் எவ்வளோ தூரம் ஆழம் போக முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். 3வது ரிஸ்க் ஃபேக்டர். உன்னோட கப்பல் சைஸ் எவ்வளோ, ரைட்? நான் வந்து ஒரு சின்னோண்டு போட்டை வச்சுக்கிட்டு நான் திமிங்கலம் பிடிக்க போகிறேன்னு சொன்னால் சத்தியமாக முடியாது. ஸோ உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடலில் போங்க. என்னால் கடல் ஓரத்தில் நின்று தான் மீன் பிடிக்க முடியும், இல்லை 1 கிலோமீட்டர் போக முடியும், இல்லை ஏன்ட்ட இருக்கிறது வந்து பெரிய ஷிப் வச்சுருக்கிறேன் ஆழ்கடலுக்கு போக முடியும்னு சொன்னால் தைரியமாக வந்து நீங்கள் போகலாம். நான் நீச்சல் அடிச்சுட்டு போய் உள்ள திமிங்கலத்தை பிடிக்க போகிறேன்னு சொன்னால் there is not a place to test your egos.
ஸோ மார்க்கெட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணியே ஆகணும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது நிச்சயமாக நான் உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். இந்த 11 பாயிண்ட் இல்லாத வேறு ஏதாச்சும் பாயிண்ட் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.